Visual Studio Code UI explanation. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம Visual Studio Code டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அண்ட் அதை எப்படி பண்ணுறது பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம Visual Studio Codeக்கான UI இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் செட்டில் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் Visual Studio Code ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு லேஅவுட் வரும். அண்ட் இது வந்து வெல்கம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இல்லை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஆப்ரேஷன்லாம் இங்கே காட்டும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் வாக் த்ரூன்றது உங்களுக்கு யாருக்கும் ஒன்றுமே தரல, இந்த மாதிரி பிரணேஷ் ஆன்லைன்லேருந்து எவ்வளோ வீடியோ போடல அப்படின்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே மோர் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சில ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதில் நீங்கள் பார்த்து ரீட் பண்ண தேவையில்ல, அதுக்கு தான் நான் இருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இப்போ நம்ம அந்த லெஃப்ட் சைடு அப்படியே ரைட் சைடுக்கு போவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஐகான்ஸ்லாம் நான் கஸ்டமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறேன். செட்டப் பார்க்க பண்ணி எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். ஸோ பட் இந்த நாடு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக எப்போவுமே இருக்கும். ஸோ ஓகே லெட்ஸ் சி என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடிங் ஃபைலையோ இல்லை ஃபோல்டரையோ ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளோரர். ஒரு ஃபைல்ஸ்லாம் ஃபோட்டோஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளோரர் சொல்லுவாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இங்கே தான் உங்களுக்கு லிஸ்ட்டாக வியூ ஆகும். ஓகேவா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கோடிங் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் அங்கே வந்து என்னோட பேர் பிரணேஷன் இருக்குது. அண்ட் அது எல்லாத்தையுமே நான் பிரணேஷ் ஆன்லைன் மாற்றணும்னா நான் பிரணேஷ் அப்படின்னு இங்கே போட்டுருவேன். அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற இடத்துல நான் பிரணேஷ் ஆன்லைன் அப்படின்னு போட்டுருவேன். அப்படி போட்டேன்னா எனக்கு எங்கெல்லாம் பிரணேஷ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பிரணேஷ் ஆன்லைன் மாறிடும். அண்ட் இது வந்து கிட்டப் சோர்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இது கிட்டப் கூட அசோசியேட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு கிட்டப் கூட தான் யூஸ் பண்ண முடியும். பட் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க. அண்ட் ஆப்புக்கு வந்து வெர்ஷன் 1.0 நேம் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ அந்த ஆப்புக்கு ஒரு அப்டேட் பண்ணுறீங்க. அண்ட் அது வந்து வெர்ஷன் 1.1 அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வெர்ஷன் 1.1 வந்து சரியாக ஓடலை. ஸோ உங்களுக்கு திருப்பி 1.0வே நீங்கள் பப்ளிஷ் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்போ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் நார்மலாக கோட் பண்ணும்போது நீங்கள் வெர்ஷன் 1.0வை எடிட் பண்ணி 1.1 மாற்றிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட 1.0க்கான கோடு இருக்காது. அந்த கோடையும் சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன். பட் இது கூட நிறைய இருக்குது. நம்ம அதை தனியாக ஒரு டுட்டோரியல் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரன் அண்ட் டீபக் பண்ணுறதுக்கு, அதாவது எங்கெல்லாம் கோடிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது எப்படிலாம் அதை ரன் பண்ணி எப்படி செக் பண்ணுறது, எங்கே எரர் வரும், எங்கே எரர் வராது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் பல விஎஸ் கூட யூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நீங்களும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை விசுவல் ஸ்டுடியோ கூட நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் தேவை. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது வந்து உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கூட ஸ்டைலை மாற்றுறது எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இருக்குது எல்லா எக்ஸ்டென்ஷனையும் பற்றி என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் தேவைப்படுமோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இது வந்து நம்மளோட அக்கௌண்ட் சைன் ஆப்ஷன். இது வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கு. ஸோ இது நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். பட் நம்ம அதுக்கு பார்க்க போகிறது இல்லை. அப்படி இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினல் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எரர் காட்டுறதுக்கு. கோடிங்கில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா இங்கே தான் காட்டும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிடும். அண்ட் அதுவே வார்னிங் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு வார்னிங் காட்டிடும். ஸோ ரெண்டுமே இங்கே தான் காட்டும். அண்ட் அப்படி இந்த கீழே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் குட்டியாக இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இங்கே குட்டியாக டிஸ்பிளே ஆகும். அண்ட் இது வந்து ப்ரிட்டியர் கோபைலட் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் ப்ரிட்டியர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது கோட் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுவும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த இடம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி அண்ட் இப்போ நம்ம மேடம் வந்தோம்னா இது எல்லாமே கூட என்னோட எக்ஸ்டென்ஷன் தான். இது வந்து என்னோட கோட் ரன்னர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் நம்ம தனியாக எக்ஸ்டென்ஷன் சைட்டில் பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம இங்கே வந்துடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல், எடிட், செலெக்ஷன், வியூ, கோ அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் எக்கச்சக்க ஆப் என்னென்ன பார்க்குறீங்களோ அதான் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட கோடிங் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடிட் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோட் அன்டூ ரீடூ பண்ணணும்னா இங்கே ஃபைலை அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லைனா அந்த இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் வியூ பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ண பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதுவே உங்களுக்கு போதும். ஓகே மேலே இருக்க என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ச் பார். ஸோ உங்களோட ஃபைல்ஸ் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அது ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸுமா ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு
நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது தான் இங்கே உங்கள் ஃபைல் நேம் முடியும், அந்த ஃபைல் நேம் காட்டிடும். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே சைட்லேயே உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கான ஷார்ட்கட் கேம் காட்டிடும். அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே 4 ஐக்கான்ஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட சைட் பார். இங்கே இருக்க அந்த சைட் பார்ஸ் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டு. அண்ட் அதுவே இது பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 2 கோடிங் ஃபைல் HTML, CSS 2 இருக்குது. 2த்தையும் அட் டேபிள் பார்க்கணும்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போடுவோம்ல. ஸோ அதனால் இது நம்ம ஆப்குள்ளேயே இருக்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி ஸோ அதை பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லே அவுட் பார் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் லே அவுட் பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ரைட்டு இது எந்த பக்கம் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனா ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், எது வேணும் பண்ணிக்கலாம் வேறு மாதிரி. ஓகே, இவ்வளோ தான் ஒரு VS கோடுக்கான UI உங்களுக்கு தெரிய வேண்டியது. இது தெரிஞ்சாலே போதும். அடுத்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே.